சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. வரும் காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும். உன்னை நான் கரை சேர்க்கத்தான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய். அலட்சியமாக இருக்காதே. உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது. அதை நீ உன் செயலில் செய்யாமல் இருக்கின்றாய். எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் குழந்தையே. இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்த விதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே. உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தர போராடுகிறேன். என் பிள்ளை பொறுப்பாளியாய் அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியே எறி. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே. இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக்கொள், காலம் உன்னை விட பலம் மிக்கது என்று. உன் கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது. என்னிடம் ஆத்மார்த்தமாக இணைந்து முப்பொழுதும் என் நாமத்தை உச்சரித்து வா. உன் வாழ்வில் இயக்கத்தில் நானும் சூட்சமமாக உன்னுடனே பயணம் செய்வேன். சிலருடைய மாற்றத்தாலும் ஏமாற்றத்தாலும் என் அன்பு குழந்தை வலியை தாங்கிக் கொண்டு வருகிறது. கூடிய விரைவில் அந்த மாற்றம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கப் போகிறேன். தைரியமாக இரு என் தங்கமே. மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள். ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள். தவறு செய்பவர்கள் அவர்கள். ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேர்கிறது என்று வருந்துகிறாயல்லவா? கவலை கொள்ளாதே, வருந்தாதே. சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் இங்கு குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும், அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும். அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று கூறவில்லை. இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தரும். சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள். இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கிறது. அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயற்புரிபவர்களுக்கான வினை பெரிது. தாமதமானாலும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இது உனக்கும் பொருந்தும். அதனால்தான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு என்று சொல்கிறேன். எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம். வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது, அதை திரும்ப பெறவும் முடியாது. இயற்கையாகவே குறும்பு பிடித்தவர்கள், அதிக பிரசங்கிகள், வாய்ஜாலக்காரர்கள், அவதூறு பேசுபவர்கள், கேலியை நாடுபவர்கள், தன்னுடைய மேதாவித்தனத்தை பற்றி மட்டுமே பெருமை பேசி வாத பிரதிவாதம் செய்பவர்கள், இவர்கள் எவருமே என்னுடைய மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் அறிய மாட்டார்கள். ஆனாலும் விதியின் பலமான பிடி இருந்தால் அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி அவர்கள் என்னுடைய பொற்பாதங்களை தரிசனம் செய்யும் தருணம் வரும். அது அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனே ஆகும். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு, விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும். உன் பக்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதோ உன்னை ஆசிர்வதிக்க நான் வந்துவிட்டேன் குழந்தையே. நான் உன்னுடையவள் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே. உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிடாதே. உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல்? எனக்கும் உனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீ என்னை பரிபூரணமாக நம்பு. வேறு மார்க்கமில்லை. இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் குழந்தையே. தைரியமாக இரு, நீ ஜெயிக்கப் போகிறாய்.
அம்மாவை நம்பு. எதுவும் உன்னை தேடி வராது. நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படித்தான் அனைத்துமே நடக்கும். தயவு செய்து நம்பிக்கையை இழந்து விடாதே. மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. போராடு. தோல்விகள் உன்னை துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் முயல கற்றுக்கொள். எத்தனை முறை தோற்றாலும் ஒரு முறை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். அது நடக்கப் போகிறது. முதலில் உன்னை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதை விட்டுவிட்டு அடுத்தவனை குறை கூறுவது தவறு. தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை இழக்கத்தான் வேண்டும். தவறான பாதையை நோக்கி நீ ஒருபோதும் செல்ல நினைக்காதே. உன்னுடைய சோதனை காலம். அதனால்தான் அது உன்னை வாட்டுகிறது. உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன். நீ நினைத்து கொண்டு இருக்கும் காரியம் விரைவில் கைகூடும் குழந்தையே. மீண்டும் நீ உயரப் போகிறாய். உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிடமாட்டேன். உன்னை நானே வழி நடத்தி செல்கிறேன். உன்னை கண்டிக்கும் உரிமை எவருக்கும் இங்கு கிடையாது. எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. உன்னை நான் விட்டு விடுவேனா? காத்திரு. இழந்ததை மீண்டும் நான் உனக்கு தருவேன். ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டு இருக்கிறாய்? ஏன் உன் அன்னையான நான் உன் வலிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் மனவலி, உன் உடம்பில் ஏற்படும் வலி என அனைத்து வலியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அம்மா என கேட்கிறாய். உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலியை ஏற்படுத்துகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று. நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய். என்னை தியானிப்பவர்களுக்கும் என்னுடைய பெயரை உச்சரிப்பவர்களுக்கும் எனது பெயரை போற்றி பாடுபவர்களுக்கும் நான் வழி காட்டுவேன். தொடர்ந்து பயணிப்பதற்கான உந்து சக்தியை அவர்களுக்கு நான் வழங்குவேன். உன்னை முழுமையாக பயன்படுத்தி உனக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க செய்வேன். உன் வேதனையை நீ மட்டுமே அறிவாய். மற்றவர்களிடம் நீ பகிரச் சென்றால் அவர்கள் அவர்களுடைய வேதனை உன்னுடைய வேதனையை விட பெரிது என்று சொல்வார்களே தவிர உன் வேதனையை அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை. மனிதர்களிடம் நீ ஆறுதல் தேடுவது உனக்கு வேதனை தரும். உனக்குள்ளே இருக்கும் என்னை உணர்ந்து கொள். உணர்ந்து சரணடைந்து என்னை காண முயற்சி செய். உனக்கான ஆறுதல் நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபட போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் என் குழந்தையே. வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. கர்மவினையை இப்போது நீ அனுபவித்து வருகிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள், அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான். உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என் பொறுப்பு. உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் குழந்தையே. எதுவும் நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் குழந்தையே. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது.
நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாகப் போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் என் குழந்தையே. அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு என் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலை தள்ளி தலை தோங்கும். என்னுடைய பிள்ளைகளை நான் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன்னை என்றுமே கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன் நிழலாக நான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன்னுடைய எந்தெந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நான் குறிப்பாக உணர்த்தினேனோ அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக இனி அடுத்தடுத்து நிறைவேறும். உன்னுடைய சில வேண்டுதல்களில் மாற்றமும் நிகழ்ந்து அதை நீ ஏற்றும் கொண்டு விட்டாய். நீ புரிந்து கொண்டாய் நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லது என்று. நிச்சயமாக உனக்கு நான் நல்லதையே செய்வேன். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியோடு இரு. உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது. உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக நீ அனுபவிக்க இருக்கிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவை பெறப் போகிறாய். உன் பொறுமையும் நம்பிக்கையும் என் திருமுன்னர் மதிக்கப்பட போகிறது. நான் பலனோடு வருகிறேன். அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள். இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னோடு எப்போதும் பத்திரமாக இருக்கட்டும். இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே. ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்காதே. அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே. நீ அங்கு ஓடி இருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும். காரணம், உன் கூடவே நான் தானே இருக்கிறேன். உன் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது குழந்தையே. உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது. கவலைப்படாதே. நான் உன்னோடு என்றும் என்றென்றும் இருப்பேன். உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்க்கும்போது இந்த அகில உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, வேலைப்பளு, மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே. எப்போதும் உன் விருப்பம் போல செய். உரிமையோடு என்னை வணங்கி என் மீது உன் அனைத்து பாரத்தையும் போடு. நான் உனக்காக எந்த வதையையும் தாங்கிக் கொள்வேன். உன் பிரச்சனைகளை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டு இருக்கிறேன். என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் கழுவி கொண்டு இருக்கிறேன். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் இனியும் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன். விரைவில் உன்னை தேடி அவர்களை வர வைக்கின்றேன். உன் பிரச்சனைகளை முழுமையாக நான் தீர்த்து வைப்பேன். உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை. அவன் நிச்சயம் உன்னை காப்பான். உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என் குழந்தையே. நான் ஒருபோதும் உன்னை கவலைப்படு, அழுது புலம்பு என்று கூறவில்லை. நான் கூறியதையெல்லாம் என்னை நம்பு, பொறுமையாக இரு, உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதுதான். இதை நீ கடைபிடித்தாலே போதும். பாதி துன்பம் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். நான் ஒருபோதும் பொய் சொல்வது கிடையாது. நல்ல வாழ்க்கை வேண்டும் என நீ கேட்டால் அதை அப்படியே நான் நிறைவேற்றி தருவேன். ஆனால் நீ நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறாய். அதனால்தான் உன்னால் என் காரியம் தடைப்பட்டு போகிறது. விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும். பொறுமையோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் சுமக்க நான் காத்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் துணிந்து போராடு.
எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம், உன் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக நான் விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் வீணாக அழுகிறாய்? அழுதது போதும். எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினை. நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை உதவி செய். உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே. உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய். நமக்கு என்று ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய். நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான், திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய். அதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ சிரி, அழு, வருத்தப்படு, உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களை பற்றி யோசிக்காதே. உன் கோபம் நியாயமானதுதான். ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே.